தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் இருக்கிறார். அவங்க கேட்ப நிறைய கேள்வி இருக்குது. சார் வணக்கம் சார். தொடர்ந்து என்னுடைய குரல் சட்டமன்றத்தில் எழுப்ப கேட்க மாட்டேது, என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட மாட்டாங்கன்னு தொடர்ந்து குரல் கொடுத்தீங்க. ஆனால் தமிழகம் முதல் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆமாம், என்னுடைய நீண்ட நாட்காலான கோரிக்கை நிறைவேறுவதில் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறது. தொடர்ந்து மழை வெள்ளங்கள், இயற்கை பேரிடர்கள் புயலும் போது என் தொகுதி பாதிக்கப்படுகிறது. இருபுறமும் ஆற்றை, ஒரு புறம் தென்மணி ஆறு, ஒரு பக்கம் எங்களுடைய கெடிலம் ஆறு ஆக இந்த கரையோர மக்கள் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். கடந்த புயல் வெள்ளத்தில் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்த காரணத்தால் இந்த வழிகளை நான் தெரிவித்தேன். அதற்கு மதிப்பளிக்கின்ற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தடுப்பணைகளை கட்டுவதற்கும் இன்றைக்கு தடுப்பு சுவர்களை கட்டுவதற்கும் அறிவித்திருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டப்பேரவை கூடுதல் 4 நாட்கள் ஆளுநர் உரையோட முடிவிட்டிருக்குது. இந்த சட்டப்பேரவை கூடுதல் ஜனநாயக மாண்பு கடைபிடிக்கப்பட்டதா, வேல்முருகனுக்கான உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு எடுத்துக்கலாமா? அதைத்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, ஒவ்வொரு சட்ட மசோதாக்களிலும் நான் தான் கை தூக்கி முதல் ஆளாக அதை குறித்து விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பேசியிருக்கிறேன். இது இன்னும் பரவலாக்கப்பட வேண்டும். இன்னும் இது போன்ற நேரங்களை அதிகமாக தந்து இது போன்ற ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக மாண்புகள் நடைபெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய காரணம். அதைத்தான் நான் சட்டமன்றத்தினுடைய விதிகள் புத்தகத்தை காண்பித்து எடுத்து நான் கூறி மாண்புக்கு பேரவைத் தலைவருடைய கவனத்தை ஈர்த்து அனுமதி பெற்று பேசியிருக்கிறேன். சில நேரங்களில் வேல்முருகனுடைய மைக் ஆஃப் பண்ணப்படுது, அதை எப்படி எடுத்துக்கலாம்? அதை எப்படி எடுத்துக்கலாம்? மைக் ஆஃப் பண்ணக்கூடாது. ஜனநாயகத்தில் எனக்கு பேசுவதற்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதாவது கடுமையான சட்டங்கள் கொண்டு வர வேண்டும், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல்களை தொடர்ந்து கோரிக்கை இருந்தது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் நான் தான் சார் கோரிக்கை வச்சேன். யார் கோரிக்கை வச்சா? அதை இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட, ஆனால் இந்த வன்கொடுமை சட்டம் தொடர்பாக எங்களுடைய ஆலோசனை செய்யலை, கடந்த ஒரு வார காலமாக எங்களுக்கு கொள்கை அதோடுக்கான சட்டமன்ற கையில் கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் கூட்டணி கட்சி எதுவும் இருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த குற்றச்சாட்டு அது குற்றச்சாட்டு இல்லை. இது போன்ற அவசர சட்டங்கள் தமிழ்நாட்டிலுடைய பதற்றமான ஒரு சூழல் இருக்கின்ற போது முதலமைச்சர் அதை கொண்டு வரலாம். அது தப்பு இல்லை. அதை அவை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டு வரவேற்றிருக்கிறது. ஆனால் சட்ட விதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் 131 தொடங்கி அது தொடர்ச்சியான சில உட்பிரிவுகளில் சில காரணங்களை சொல்லுது. ஒரு சட்டம் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு முன்பாக அந்த துறை செயலாளர்கள் ஊடாக, அந்த அமைச்சகத்தின் ஊடாக பேரவை செயலாளருக்கு அளிக்கப்பட வேண்டும். பேரவை செயலாளர் 5 நாட்களுக்கு முன்பாக எங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். அதை நாங்கள் எங்கள் சட்ட வல்லுநரோடு ஆய்ந்தறிந்து அதை விவாதித்து சட்டமன்றத்தில் அதற்கு பிறகு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். இதுதான் நடைமுறை. இதை செய்யுங்கள் என்று நான் வலியுறுத்தியிருக்கிறேன். ஆனால் இது செயல்படுத்தலையே, என்ன காரணமாக இருக்கீங்க? அதான் இப்போ சமூகத்தில் நடக்கிற இப்போ வனச்சட்டம் நேற்றுக்கு தான் பண்டி பிரச்சனை சட்டமன்றத்தை பெரிய பேசு பொருளாச்சு. உடனே இன்றைக்கி சட்டம் கொண்டு வராங்க. அதனால் எங்களால் அது கொடுக்க முடியல, அதனால் ஏற்றுக்கிட்டு எங்களை நிறைவேற்றித்தாருங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக இருக்கிறது. அதனால் அவசர காலத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. பேரவைக்கு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம், நீங்கள் கேட்டிங்க, நாங்கள் கொண்டு வந்துட்டு நீங்கள் ஆதரவு கொடுன்றாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். ஆனால் எல்லா சட்டங்களுக்கும் அது தர முடியாது. அதுக்கு ஒரு ஆய்ந்து அறிந்து எதை நீக்கம் செய்ய வேண்டும், எதை தொடர வேண்டும், எது புதிய சட்டத்தை அனுமதிக்க வேண்டும் என்பதற்கு இந்த சட்டமன்றத்திற்கு தான் அதற்கான அதிகாரம் இருக்கிறது. ஆக இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதற்கான விரிவான ஒரு டிஸ்கஷன் இந்த சட்டத்தை குறித்து நாங்கள் ஆய்வு செய்வதற்கு நேரம் வேண்டும் என்று தான் நான் தொடர்ந்து போராடி வாதாடி பெற்று பேசி வருகிறேன். ஈரோடு கிழக்கு தேர்தலில் திமுகவை போட்டியிடுவதாக அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக கடந்த காலம் நடந்த தேர்தலில் கூட ஜனநாயக கடைபிடிக்கப்படலை, நிறைய பணப்பட்டுவாடு நடந்து எதிர்க்கட்சியை குற்றம் சாட்டினாங்க. இந்த நிலையில் திமுக போட்டிடும் போது தொடர்ந்து எதிர்க்கட்சியோடைய விமர்சனம் அதிகமாக இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கான ஆதரவு எப்படி இருக்கும்? திமுக வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னிடத்தில் அழைத்து வேண்டுகோள் வைத்திருக்கிறார். நான் நேற்று உடனடியாக எங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவின் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு உழைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறேன். மற்றபடி இந்த தேர்தல் அறிவிப்பு வரைபெற்றிருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை தேர்தல் காலத்தில் தான் தெரிய வரும். நன்றி.